Friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா another medicine பத்தி தான் பார்க்க போறோம். அந்த மெடிசன் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம எவரிதிங் ஸ்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க மறக்காம ரெட் கலர் தெரியுது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வர ஒவ்வொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவும் நீங்க பார்க்க முடியும். நம்ம சேனல்ல வர எல்லா மெடிசனோட வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல மொழி மாற்றம் பண்ணப்பட்டு பாத்தீங்கன்னா எல்லா வீடியோவும் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மெடிசன் பேர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரிம்சன் 35. ஓகேங்களா, இந்த கிரிம்சன் 35 தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதோட காம்பவுண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சைப்ரோடீரோன் அசிட்டேட் ப்ளஸ் எத்தினில் எஸ்டெரிடோல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்சன் 35ஓட காம்பவுண்ட்ஸ். இந்த கிரிம்சன் 35 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைப்ரோடீரோன் அசிட்டேட். ஓகேங்களா, முதல்ல இது சைப்ரோடீரோன் அசிட்டேட்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஆண்ட்ரோஜன் வகையை வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்தது. நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மாத்திரை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டிஸ்ட். ஓகேங்களா, ப்ரோஸ்டேஸ் புற்றுநோய் வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டிக் ஹைப்பர்செமியா, அப்பதான் பார்த்தீங்கன்னா பிரியாபாசம், அது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் செக்சுவலிட்டி மற்றும் ஹர்டிசம் ஆகியவற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்சன் 35 வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் பண்ணுறாங்க. நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா லேடிஸோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரோன் வந்து பார்த்தீங்கன்னா அதால் ஏற்படுத்த பாதிப்பை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்சன் 35 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சைப்ரோடீரோன் அசிட்டேட் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுது. இந்த சைப்ரோடீரோன் அசிட்டோன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உடம்புல வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா சைப்ரோடீரோன் டெஸ்டோஸ்டெரோன் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா புரோஸ்டேட் புற்றுநோய் வளர்ச்சியை குறைக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்சன் 35 சைப்ரோடீரோன் அசிட்டோட மாலிகுலார் ஃபார்முலா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா C22H27ClO3. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைப்ரோ அசிட்டோனோட மாலிகுலார் ஃபார்முலா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சைப்ரோடீரோன் அசிட்டோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த சைப்ரோடீரோன் அசிட்டோன் நம்ம உடம்புல எப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா விமன். ஓகேங்களா, விமன் உடம்புல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வயது வந்தோர். ஓகேங்களா, வயது வந்தோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகப்பரு, கருத்தடை, ஹெர்டிஷம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சியின் போது பார்த்தீங்கன்னா 21 நாட்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட டோஸோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லிகிராம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புரோஸ்டேட் கார்டிஸ்னோமியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 300 mgயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா டோஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். அதோட மெயின்டெனன்ஸ் டோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 to 300 மில்லிகிராம். ஓகேங்களா, லிப்போட்டோவோ கட்டுப்பாடு. ஓகேங்களா, 50 மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சூடான பிளாஷோஸ்கள் 50 mg பர் டே. ஓகேங்களா, தேவைப்பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இல்லது அதற்கு மேற்பட்ட மாத்திரைகள் பிரித்த அளவுகளை வந்து பார்த்தீங்கன்னா 150 mg வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட டோஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த சைப்ரோடீரோன் அசிட்டோட டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவோடு வந்து பார்த்தீங்கன்னா மவுத்தில் எடுத்துக்கிற மாத்திரையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்சன் 35 வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கிரிம்சன் 35 சைப்ரோடீரோ அசிட்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி டோஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஓகேங்களா நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ நீங்கள் 1 டோஸ் மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். பட் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஒரு டோஸ் நேரத்திற்கு அருகில் இருந்தால் தவறிட்ட டோஸை நீங்கள் வழக்கமான நேரத்திற்கு ரிட்டர்ன் மாற்றணும். ஓகேங்களா, எந்த டோஸை மிஸ் பண்ணீங்களோ அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 மணிக்கு நீங்கள் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக அடுத்த டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ப்ரிகாஷன், இந்த சைப்ரோடீரோன் அசிட்டோனை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன். ஓகேங்களா, வாமிட்டிங் சென்சேஷன் எதனா இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணும்போது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரெகுலர் டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு எந்த விதமான அந்த அறிகுறிகள் ஓகேங்களா இந்த அறிகுறிகளில் உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கலாம். அது என்னென்ன அறிகுறின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷஸ், படை, அரிப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், இருமல், முகம், முதடு, நாக்கு, தொண்டையில் வீக்கம் அல்லது வேறு ஏதேனும் அறிகுறிகள் இந்த மாத்திரையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இதுலாம் வந்து ப்ரிகாஷன்ஸ் மாதிரி வந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த கிரிம்சன் 35 டேப்லெட்டை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி அல்லது லிவர் ப்ராப்ளம் எதனா இருந்ததுன்னா இந்த மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து இந்த சைப்ரோடீரோன் அசிட்டோட பக்க விளைவுகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வயிற்று கோளாறு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். பல சிறிய உணவுகள், நல்ல வாய் பராமரிப்பு, கடினமாக உறிஞ்சுவது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இல்லாத
ஸ்வீட்ஸ் ஓகேங்களா, சக்கரை கம்மியாக இருக்கிற ஸ்வீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லது இந்த டேப்லெட்டை எடுக்கிறவங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்பகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரையால் கொஞ்சம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்க விளைவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரையை ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். கண்டினியூவாக எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமான பக்க விளைவுகள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறுத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த மாத்திரை நீங்கள் எடுத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரையால் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு நிலைக்கு திரும்புவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இந்த மாத்திரையை எடுத்துட்டீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இந்த மாத்திரையை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இந்த கிரிம்சன் 35 வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏன்னா ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது சாப்பாடு கட்டுப்பாடு எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மது அருந்தக்கூடாது. தட்ஸ் ஆல், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்சன் 35 தெரபியூட்டிக் யூஸ், சைப்ரோட்டிக் ஆசிட்டோட தெரபியூட்டிக் கிளாசிஃபிகேஷன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன் மற்றும் தொடர்புடைய செயற்கை சேர்மம் ஓகேங்களா, செயற்கை மருந்துகள், ஹார்மோன், கீமோதெரப்பி. இந்த சைப்ரோடீரோ அசிட்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் டேப்லெட். ஸோ இதை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது முக்கியமான ஒரு மருந்து, பெண்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாத்திரை தயாரிக்கிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. இந்த கிரிம்சன் 35mg டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப் வைஸ் தான் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 21 மாத்திரைகள் கொண்ட ஒரு அட்டையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கும். இந்த மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா 21 டேஸ் நீங்கள் கண்டினியூவாக எடுத்தால் மட்டும்தான் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைய முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்சன் 35 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சண்டேல ஆரம்பிச்சு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேல முடியுது. கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 10 மாத்திரை, கீழே 10 மாத்திரை, சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. ஸோ இந்த நீங்கள் வீக்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கிழமை இந்த மாத்திரையை ஃபர்ஸ்ட் டோஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் முடிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 21 மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ எந்த விதமான டோஸும் மிஸ் பண்ணாமல் இந்த மாத்திரையை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கிரிம்சன் 35ஓட ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா எலிஸ்ட்ரியா ஓகேங்களா. எலிஸ்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மைபில் டேப்லெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டி 35, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்பெலா 35, அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா டயானி 35. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்சன் 35ஓட ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து பார்த்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால தான் நம்ம சேனலில் வர எல்லா மருந்துகள் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் தெரியாதவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு உறுதுணையாக இருக்க முடியும். மறக்காம நம்ம எவ்ரிதிங்ஸ் டு யூ சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம எவ்ரிதிங்ஸ் டு யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.